வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தூத்துக்குடியில் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்திற்கு பலத்த மழை பெய்யும் எனவும் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. மேலும் மன்னார் வளைகுடா மற்றும் கடல் பகுதியில வங்கக்கடல் பகுதியிலே பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கடலுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தூத்துக்குடியில சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட பைபர் விசைப்படகுகள் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதிகமான காற்று வீசக்கூடும் என்பதால் படகுகள் ஒன்றோடு ஒன்று உரசி சேதமடைந்து விடாமல் இருப்பதற்காக படகுகளை பாதுகாப்பாக கட்டி வைக்கவும் மீன்வளத்துறை மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மீனவர்கள் உடனடியாக அருகாமையில் பாதுகாப்பான இடத்தில் இருக்கவும் உடனடியாக பத்திரமாக கரை திரும்புவதற்கும் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மறு உத்தரவு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் மீன்வளத்துறை சார்பில் கூறப்பட்டிருக்கிறது. இன்று அதிகாலை முதலே தூத்துக்குடி மாநகர பகுதியில் மிதமான சாரல் மழை பெய்து வந்தது. காலை ஓரளவு மிதமான மழையாக பெய்து வந்த நிலையில பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் இளம்பகத்து உத்தரவிட்டிருக்கிறார். இன்று மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாதது சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். ஜெயக்குமார், தற்பொழுது கரையோர மக்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? மீனவர்கள் திரும்ப கடலுக்கு எப்ப செல்வார்கள்? எப்ப அந்த சூழல் உருவாக்கப்படும்? அது பற்றிய விவரங்கள். தற்போது மீனவர்களுக்கு 3 நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. 3 நாட்களுக்கு பிறகு இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாறிய பிறகு அவர்களுக்கு கடலுக்கு செல்ல மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பொதுமக்கள் அதிகமாக மழை இருக்கக்கூடிய நேரங்களில் காற்றும் அதிகமாக இருப்பதால் கடல் சீற்றமாக காணப்படும் என்பதால் கடற்கரைக்கு செல்லவோ கடலில் இறங்கி குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் கூறப்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் மழை நேரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 3 நாட்களுக்கு பிறகுதான் காற்றழுத்த தாழ்வு நிலை மாறிய பிறகு மீனவர்கள் கடலுக்கு செல்வது சம்பந்தமான அறிவிப்பு வெளியே வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.